ஹாய் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, அது பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகுமா, இல்லை வேறு என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். நான் எந்த ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலோ இல்லை டாக்டரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ப்ளஸ் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்ட் சில ரிசர்ச் ஆர்டிக்கலை படித்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை யாரெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி விரதம் இருக்கிறது யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தாங்கன்னா 18 இயர்ஸ்க்கு கீழே, அதாவது 18 வயசுக்கு உள்ள இருக்கவங்க இது பண்ண வேண்டாம். இது பண்ணா அவங்க ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அதனால 18 இயர்ஸ்க்கு மேல 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதுவும் பாத்தீங்கன்னா ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஏதாவது சுகர் இல்ல பிபி இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஆல்ரெடி உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல உங்க டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க நார்மலா இருக்கீங்க ஆனா கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கிறது மட்டும்தான் உங்க ப்ராப்ளம், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்ல, ஸோ அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடையாது, விரதம் இருக்கிற மாதிரி தான். நாம இது நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு பெருசா ஒன்றும் புதுசு கிடையாது. நாம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான நாள்ல, அதாவது சிலர்லாம் சாமிக்காக விரதம்லாம் இருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் சில ரிலிஜன்லாம் பாத்தீங்கன்னா இந்த நோம்பு எல்லாம் இருப்பாங்க. முஸ்லிம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரம்ஜான் அப்போ ஹோல் மந்த்தும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம ஃபாஸ்டிங்கை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம் நம்மளோட கல்ச்சர்ல. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்கு. சோ அப்படி என்னதான் இருக்கு, ஏன் எல்லாரும் இதை நோக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எதுக்காக இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும், எல்லாருமே ஓவர் வெயிட்டாக இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அது எந்த டயட் எடுக்கலாம், எந்த டயட் நமக்கு சரியா இருக்கும், அதுவும் முக்கியமாக ட்ராபேக்ஸ் இல்லாமல், அதாவது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் எந்த டயட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அது இப்போ இருக்கிற அந்த கூகுளில் எல்லாம் தேடுறது பாத்தீங்கன்னா இதுதான் நிறைய தேடிட்டு இருக்காங்க. என்ன டயட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது, எது நமக்கு ஏத்ததா இருக்கும், இந்த மாதிரி தான் நிறைய போயிட்டே இருக்கு. ஓகே, சோ இப்போ நான் ஏன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு சேஃபான வெயிட் லாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஒன்றும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல சாப்பிடணும், ஒரு குறிப்பிட்ட டைம்ல சாப்பிடக்கூடாது. அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:12, அதாவது 12 மணி நேரத்துக்கு சாப்பிட்றது, 12 மணி நேரத்துக்கு விரதம் இருக்கிறது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா 14:10, அதாவது 14 மணி நேரத்துக்கு விரதம் இருக்கிறது, 10 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா 16:8, 16 மணி நேரம் சாப்பிடாம 8 மணி நேரத்துக்குள்ள மட்டும் சாப்பிடுறது. அதாவது 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் 8 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில எதுவும் சாப்பிடாம 12 மணிக்கு தான் உங்களோட அடுத்த ஃபுட்டை எடுத்துக்கணும். அதாவது அந்த டேவோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டை அப்பதான் நீங்க எடுக்கணும். 12 மணிக்கு தான். ஸோ அந்த 12 மணில இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் 8 மணிக்குள்ள நீங்க சாப்பாடை முடிச்சிடணும் உங்களோட. அதுதான் ஈட்டிங் விண்டோ. இது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்க, 5:2, அதாவது 3 டேஸ் சாப்பிடுவாங்க. 2 டேஸ் 24 ஹவர்ஸும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அண்ட் மீதி இருக்கிற 5 டேஸ் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஈட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுறது, ஒரு நாளைக்கு சாப்பிடாமே விட்டுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, இதனால என்ன நடக்குது நம்ம உடம்புல அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது எப்படி நமக்கு வெயிட் லாஸ் நடக்குது, வெயிட் லாஸும் நடக்குது, பிளஸ் ஃபேட் லாஸும் நடக்குது. அதுதான் மெயினா. ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட பாடியில 80% ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கட்ல தான் இருக்கு.
நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த 12 hours 14 hours 16 hours சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அதாவது டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அதுக்கு எந்த ஒர்க்குமே அந்த டைம்ல இருக்காது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கட் மட்டும் இல்லை நம்ம என்டையர் பாடியிலேயே நம்ம செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகும். ஆட்டோஃபேஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது. அதாவது வந்து ஏதாவது வந்து நம்ம உடம்புல வந்து அதாவது புரோக்கன் செல்ஸ் இல்லை வந்து ஏதாவது பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் அதாவது ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாடியில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபாஸ்டிங் பீரியடில் நம்ம வந்து அந்த உடம்புக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குற டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா இது செல்ஸ் எல்லாம் வந்து இதையெல்லாம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் வந்து டிலே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்டிங் பீரியடில் தான் நடக்கும். அதாவது when our body is under rest. ரெஸ்ட்னா நம்ம சும்மா வந்து படுத்து தூங்குறது ரெஸ்ட் கிடையாது. எதுவும் சாப்பிடாம நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காம இருக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து தானா நம்ம உடம்பே வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும். சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஏன்னா நிறைய டிசீஸை வந்து இது வந்து கியூர் பண்ணுது. கியூர் பண்ணுதுன்னா ஃபுல்லாக கியூர் பண்ணுமா அப்படின்றத விட நம்ம பாடிக்கே வந்து அந்த எபிலிட்டி இருக்கு. நம்மளோட பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கே வந்து அந்த பவர் இருக்கு. நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும் போது அது கட்டாயமாக வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறோம் அந்த ப்ராசஸை. ஸோ கட்டாயமாக வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அதான் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொன்னாங்க. தன்னைத்தானே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது அந்த இது வந்து அதுதான் வந்து ஆட்டோஃபேஜி. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து இன்னும் வந்து பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இதனால வந்து ஏஜிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். அதாவது ஆன்டி ஏஜிங் வந்து நடக்கும். உங்களோட பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து உங்களோட பாடிக்கு அதாவது உங்களோட இம்யூன் சிஸ்டம்க்கே இருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியதான். அதை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து நடக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ என்ன ஆகும்னா அந்த ஆட்டோஃபேஜின்ற ஒரு அந்த ப்ராசஸ் வந்து அதாவது செல்ஃப் கிளீனிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நிறைய நேரம் நடக்கும். அதனால வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் நடக்கும். வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். மெயினாக வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ். ஸோ இந்த வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஃபேட் லாஸ். வெயிட் லாஸ் வந்து ஜென்ரலாக வெயிட் லாஸ்ங்கிறத விட ஃபேட் லாஸ் வந்து இதில் நடக்கும். எப்படி வந்து ஃபேட் லாஸ் நடக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இப்போ வந்து சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலின் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து ரைஸ் ஆகும் போது இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். இது வந்து ஒரு காமன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி செக்ரேட் ஆகும்போது தான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. குளுக்கோஸ் வந்து நமக்கு பாடி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது நம்ம எடுக்கிற ஃபுட்ல இருந்து. ஸோ இப்படி குளுக்கோஸை வந்து நம்ம பாடி வந்து எனர்ஜிக்காக எடுக்க ஆரம்பிக்குது. இப்படி எனர்ஜிக்காக எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து எனர்ஜியா வந்து உடனே வந்து கன்வெர்ட் ஆயிடுறது இல்லை, குளுக்கோஸா வந்து கன்வெர்ட் ஆயிடுறது கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே என்ன ஆகும்னா கிளைகோஜனா வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி கிளைகோஜனா ஸ்டோர் ஆகி அதிகமாக இருக்கிற மீறி இருக்கிறதெல்லாம் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களோட செல்ஸில் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது பாடியில். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி வந்து இந்த ஃபேட்டை வந்து அதாவது பிரேக் பண்ண வைக்குது, அந்த ஃபேட்லேருந்து எப்படி எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண வைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா நம்ம வந்து நைட்டில் வந்து சாப்பிட்றோம் இல்லையா. நான் இப்போ சொன்னேன் இல்லையா 8 o'clock வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன ஆகும்னா நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆகி அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு தேவையானதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மார்னிங் வந்து எந்திரிச்சிடுறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சு நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ஃபாஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுவோம் இல்லையா. ஜென்ரலாக நம்ம ரெகுலராக இருக்கும்போது காலையில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி வந்து டீயோ காஃபியோ குடிச்சு அதை வந்து பிரேக் பண்ணிடுவோம். பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக வந்து டீ அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இட்லி தோசை அந்த மாதிரி வந்து ரெகுலராக
அன்னைக்கு டேக்கான ஃபுட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். மார்னிங்லேயே 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போதான் வந்து குளுக்கோஸ் வந்து உங்களோட சிஸ்டம்ல வந்து காலி ஆகுது. அப்படி காலி ஆகிறது போது என்ன பண்றீங்க, நீங்க வந்து அடுத்த ஃபுட்டை வந்து உள்ள எடுக்கிறீங்க. அதாவது டீயோ காஃபியோ வந்து மார்னிங் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்த உடனே என்ன ஆகும்னா, மறுபடியும் வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து என்ன ஆகும், குளுக்கோஸ் வந்து ஸ்பைக் ஆகும். அதாவது இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ இப்படி இன்சுலின் ஸ்பைக் ஆகிறனால என்ன ஆகும், நீங்க எடுக்கிற ஃபுட்ல இருந்து தான் வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி இருக்கிற ஃபேட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க ஃபுட்டு எடுத்தாதான் வந்து இன்சுலின் வந்து லெவல் ரைஸ் ஆகும். ஸோ ஃபுட்டு வந்து நீங்க எடுக்காம அவ்வளோ நேரம் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேல தாண்டுது, 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ்ன்னு போகுது இல்லையா, அப்போ வந்து இன்சுலின் சுத்தமா இருக்காது. அதாவது பிளட்ல வந்து குளுக்கோஸ் இல்லைனாவே வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். ஸோ இன்சுலின் செக்ரேட் ஆகிறது லோ ஆக ஆரம்பிச்சாவே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பாடியில லைபேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் என்சைம் வந்து என்ன பண்ணும்னா செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த லைபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபேட் செல் இருக்கு இல்லையா, நம்ம செல்லுக்குள்ள வந்து ஃபேட்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா, அதை வந்து கிளீவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கிளீவ் பண்ண ஆரம்பிக்கணும்னா என்ன ஆகும் நடக்கும், ஸோ கிளீவ் பண்ண உடனே அதுல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது கீட்டோன் பாடிஸ் வந்து வெளியே ஆரம்பிக்கும். அந்த கீட்டோன்ஸ் நம்மளோட பாடி வந்து எனர்ஜிக்காக யூஸ் பண்ணும். ஸோ அப்படிதான் வந்து ஃபேட் வந்து பிரேக் ஆகுமே தவிர, ஏதோ ஃபேட்டுங்கிறது வந்து அப்படியே வந்து ஏதோ கல் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சா அப்படியே வந்து அது லிக்விட் ஆகி அப்படியே வந்து கரைஞ்சு போயிடும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது. மேபி அந்த மாதிரி ஒரு சில ட்ரிங்க்ஸ் வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து பூஸ்டப் பண்ணலாம், அதாவது உங்களோட டைஜஷன் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து அந்த இன்டெஸ்டைனை வந்து கிளியர் அவுட் பண்ணலாமே தவிர ஃபேட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபுட்டை எடுக்க எடுக்க இன்சுலின் அதிகம் ஆகிட்டே தான் இருக்கும். இன்சுலின் அதிகம் ஆச்சுன்னா இந்த லைபேஸ் என்சைமோட ப்ரொடக்ஷன் லோலே தான் இருக்கும். லைபேஸ் என்சைம் இல்லைன்னா ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகாது, ஸ்டோர் பண்ண ஃபேட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன நடக்கும், நீங்கள் இன்சுலினை பிளட்ல இருந்து குறைக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபுட்டு எடுக்கக்கூடாது. ஃபுட்டை எடுக்காம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லைபேஸ் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இந்த லைபேஸ் லெவல் அதிகமான ஃபேட் பிரேக் டவுன் தானா நடக்கும். ஸோ அந்த ஃபேட்ல இருந்து எனர்ஜி வர்றதுனால உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களோட உடம்புல ஃபேட் லாஸ் இருக்கும், அதாவது வெயிட் லாஸ் இருக்கும். இதுதான் வந்து ப்ராப்பர் ஃபேட் லாஸ் நடக்கிற விதம் நம்மளோட பாடியில. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எப்படின்னா இந்த பேலியோ கீட்டோ டயட்ல எப்படி வந்து ஃபேட் அதிகமா எடுக்கிறாங்க, ஏன் வந்து அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். எப்படின்னா நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸே வந்து எடுக்க மாட்டாங்க இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 10 to 20%, அதாவது மேக்ஸிமம் 20% நான் சொல்றது, மேக்ஸிமம் வந்து 20% எடுப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் தான் வந்து அதிகமா எடுப்பாங்க. ஸோ அப்படி ஃபேட் எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்சுலின் லெவல் வந்து பிளட்ல ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும், லைபேஸ் என்சைமோட லெவல் என்ன இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஃபேட் வந்து கிளீவ் ஆகிட்டே இருக்கும், ஸ்டோர் ஆகவே ஆகாது உங்களோட டிஷ்யூல, அது எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் பிஹைண்ட் ஃபேட் லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனாலதான் வந்து உங்களோட உடம்புல வந்து ஃபேட் லாஸ் வந்து இந்த மாதிரி நடக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும் போது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த பாலியோ கீட்டோ டயட் வந்து எல்லாராலையும் வந்து லாங் டேர்மா வந்து கடைபிடிக்க முடியாது. அதுதான் வந்து ஒரே ஒரு டிராபேக். ஒரு ஸ்பெசிபிக் டயட் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா இந்த மாதிரி டிராபேக்ஸ்லாம் இருக்கு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லாங் டேர்ம்ல வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பெருசா வந்து டயட்ல வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண போறது இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது வேற என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, தண்ணி மட்டும் தான் குடிக்கணுமே தவிர, அந்த ஃபாஸ்டிங் விண்டோல நான் சொல்றது தண்ணி மட்டும் தான் நல்லா குடிக்கணும், மற்றபடி வேற எதுவும் எடுக்கக்கூடாது. வேணா வந்து பிளாக் காஃபி ஆர் கிரீன் டீ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து எந்த கேலரிஸும் கிடையாது. இது வந்து உங்க ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணாது. நீங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஸ்லோவா கொண்டு போக, எடுத்த உடனே வந்து என்ன சொல்றது 16:8 போகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 12:12 ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பாடியை வந்து நீங்க ட்ரைன் பண்றது இந்த மாதிரி ட்ரைன் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல நீங்க வந்து இது கடைபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 8 o'clock வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்களா, மார்னிங் 8 o'clock தானே சாப்பிடுவீங்க, அதை கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு 9 o'clock
வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து 13 hours வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 10 o'clock. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் பாடியை ட்ரெயின் பண்ணுங்க. அதாவது இதில் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வரணும்னா பார்த்தீங்கன்னா 16:8 போகும்போது தான் வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து பாடியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வெயிட் லாஸை வந்து மறந்துடுங்க. வெயிட் லாஸ் வந்து தானாக வந்து அது நடக்கும். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றத கட் பண்ணாவே உங்களுக்கு வந்து கேலரி டெஃபிசிட் நடக்கும் உங்களோட டெய்லி இன்டேக்கில். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவல் ஃபேட் லாஸ் வேணும்னா நீங்கள் வந்து அந்த 16:8 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து நல்ல ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ்லாம் இருக்கவே இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தில் வந்து சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்லீப் ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக அமையும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து அது ஃபேட் லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசானதுக்கு அப்புறம் அல்சைமர் டிசீஸ்லாம் வரும், அதாவது மறந்து போயிடுவாங்க சில அதெல்லாம் கூட வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமா வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டடிஸ் எல்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல. நார்மலான ஃபுட் நீங்க வந்து பெருசா வந்து இதை விடணும் அதை விடணும் அப்படி எல்லாம் கிடையாது. இதுல வந்து அந்த ஈட்டிங் விண்டோக்குள்ள நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். வீட்டுல சமைக்கிறத சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஈட்டிங் விண்டோக்குள்ள முடிக்க பாருங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும், ஃபேட் லாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல. அதனால கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நீங்க வெயிட் லாஸ்க்காக பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாவது டயட் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணுங்க. எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, அன்லெஸ் யூ ஹாவ் எனி மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து டாக்டரோட ஒப்பீனியனோட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ராக் பண்ணுறது கூட நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டெய்லி வந்து இப்போ வந்து நைட் வந்து நான் இப்போ 8 o'clock நான் சாப்பிட்டு முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 8 o'clock சில டைம்ல சாப்பிடுவேன், சில டைம்ல 7:30 சாப்பிட்டு முடிச்சிருவேன். சில நேரம் எங்கேயா வெளியே போயிட்டு வந்தேன்னா 9 o'clock ஆயிடும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல என்ன ஆகும்னா, நான் 9 o'clock சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா முடிச்ச உடனே என்ன பண்ணுவேன், என்னோட ஆப்ல எடுத்து ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதில் வந்து டைமர் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இது என்ன பண்ணும், நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும் மார்னிங்ல வந்து இந்த டைம்ல வந்து நீங்க நைட் வந்து இந்த டைம்ல சாப்பிட்டீங்க, ஸோ இப்போ வந்து நீங்க இந்த டைம்ல தான் வந்து ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைமர் இருக்கும். ஸோ அந்த டைமர் நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஆப் வந்து ரொம்பவே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐ ஹோப் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல. ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.